மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல்ல பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. தமிழகத்துல இந்த தேர்தல் ரிசல்ட் எதிரொலிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? வணக்கம். உங்களுக்கும் நேயர்களுக்கும் மாட்டுப் பொங்கல் மற்றும் கனு பொங்கல் வாழ்த்துக்கள். முக்கியமா மாட்டுப் பொங்கல் ஏன் சொல்றோம்னாக்க, உழவர்களுடைய அடித்தளத்துல தான் இந்தியா வாழ்கிறது, பாரதம் வாழ்கிறது. உழவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது மாடுகள், காளைகள். இன்னைக்கு காளைகளை பத்தி பெருளவுல ஜல்லிக்கட்டு போயிட்டு இருக்கு. அதனால விசேஷமான அந்த விலங்கு நலக்கு நம்ம மிகவும் மிகவும் நன்றி கடப்பட்டிருக்கோங்கிறதுனால சொல்றோம். அடுத்து நீங்க கேட்டீங்க வெற்றி. வெற்றி எப்படி வருதுன்னாக்க, மகாராஷ்டிராவை எடுத்துக்கோங்க. மகாராஷ்டிரா இங்க கரும்பு விளைச்சல்ல நம்பர் 1 மாநிலம். முக்கியமா இப்ப நடந்திருக்கிற இன்னைக்கு மாநகராட்சி தேர்தல் மும்பை, நாக்பூர், சம்பல்பூர் நகர், அதுக்கப்புறம் பூனே, இந்த இடத்துல எல்லாம் மாநகராட்சி கிடைக்கிற 29 மாநகராட்சி. அதுல கிட்டத்தட்ட 26ல முன்னிலை ஆல்மோஸ்ட் ஜெயிச்சுட்டாங்க. பிஜேபி தான் மகாயுக்தி. பிஜேபி பிளஸ் ஏக்நாத் ஷிண்டேவுடைய இருக்க சிவசேனா, அதான் உண்மையான சிவசேனான்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனும் சொல்லியிருக்கு. அந்த காம்பினேஷன் இன்னைக்கு 29ல 26, இன்னும் 2 கூட லீடிங்ல இருக்கிறதா தகவல் வருது. ஒரே ஒரு பிரச்சனை, லாத்தூருங்கிற இடம். லாத்தூர் விலாஸ்ராவ் தேஷ்முக்னு பழைய முதலமைச்சர் காங்கிரஸ்ல இருந்தாரு, அவருடைய கோட்டை அது. அங்க தகர்த்துருவான்னு சொன்னாங்க பிஜேபி. அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டப்படுறதா தகவல் வருது. இன்னும் முழுமையா வெளியே வரல விஷயம். இப்ப ஆல்மோஸ்ட் 29ல 26 டிக்ளேர் ஆகுது, 22 2 லீடிங் வச்சிருக்கோம் நம்ம. அந்த ஒண்ணுதான் நான் சொன்னது லாத்தூர். இப்ப அதை தாண்டி மாநகராட்சியில முக்கியமா நம்ம பேச வேண்டியது மும்பையை பத்தி பேசணும். மும்பை மற்ற இடங்கள்ல கூட வந்திருக்கு. மும்பை தான் 50,000 கோடிக்கு மேல பட்ஜெட் அந்த கார்பரேஷனுக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்ல பார்த்தா கூட அதுவே ஜாஸ்தியாவே இருக்குங்கிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு அந்த நகரம் தொழில் உற்பத்தி பொருளாதார நகரம் பெயர் எடுக்கப்படுகிறது. உலகளவில முக்கியமான நகரமா காணப்படுது. உங்களுக்கே பின்புல என்னன்னா, அது ஒரு 7 தீவுகள் இருந்தது. மீனவர்களுடைய முன்பாக ஒரு மீனவர் சமுதாயத்தோட டாமினேஷன்ல இருந்தது. அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் அதை கைப்பற்றினதுக்கு அப்புறமா போர்ச்சுகீஸ் ஒரு பெண்மணி அவங்க ராணி ஆங்கிலேயர் பிரிட்டிஷ் சார்லஸ் 2 கல்யாணம் பண்றாங்க. அவர் கல்யாணம் பண்ணது போல அவர்களுக்கு, அந்த அம்மாவுக்கு தாய் வீட்டு சீதனமாக இந்த மும்பை நகரம் 7 தீவுகளும் சேர்த்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதனுடைய பேரை 1999ல மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கும் திரு அமித்ஷா அவர்கள் இதை பேரை மாற்றி வச்சு ஒரு முன்னிணைப்பு எடுத்து முடிச்சாங்க. அப்ப கூட இவங்கெல்லாம் குஜராத்திகள் நமக்கு பேர் வைக்கிறதா அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க. இந்த சமாச்சாரம் தானே வச்சிருக்காங்க, அப்ப நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கல இல்லையா, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மராட்டிங்கிற அந்த மும்பா தேவிங்கிறவங்க தெய்வத்துடைய பேரை வச்சுதான் மும்பைங்கிற பேரை வைக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி மும்பை சமாச்சாரம் தானே வருதுன்னு சொல்லி முடிச்சு வச்சு அது ஒரு செட்டில் டவுன் ஆச்சு அந்த பேரு. மும்பை தான் அழைக்கப்படுகிறது. இந்த மும்பையில தான் அப்புறமா இன்னைக்குதான் இவ்வளவு நாள் கேப்புக்கு அப்புறம் இந்த மாநகராட்சி தேர்தல் நடந்தது. நேற்றுக்கு நடந்தது. தற்பொழுது நிலவரம் 229 சீட்ல ஆல்மோஸ்ட் 101 இதுல 131 137 கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. அந்த உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா 73, சரத்பவாரோட கட்சி 3, காங்கிரஸ் 15, மற்றவங்க எல்லாம் 5 நிலவரம் வருது. அதனால அவங்களுடைய உறுதி என்ன, இப்ப பாம்பேயினுடைய மேயர் யாரா இருப்பாங்க பாத்தீங்கன்னாக்க, இந்த மகாயுக்தின் பேரு, சிவசேனாவும் பிஜேபி இருக்கிற அந்த கூட்டணி பேரு, அது அவங்களது மகாகாடியும் பேரு. அந்த மகாகாடி இப்ப பின்தங்கிக்குது. இது ஏன் பின்தங்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பிஜேபியினுடைய ஒரு நல்ல குணம் எப்படின்னாக்க, என்டிஏல எப்படியாவது ஒரு எலெக்ஷன் இறங்கினாங்க நம்ம ஜெயிச்சே தீரணுங்கிற ஒரு குறிக்கோளை வச்சு செய்வாங்க. சின்ன சின்ன மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுக்கு சின்ன சின்ன விஷயங்களை கவனம் செலுத்திதான் சொல்லுமா வருது. மக்கள்ல பேட்டி அடிக்கிறது சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, சின்ன சின்ன கார்னர் மீட்டிங், 10 பேர் நின்று மீட்டிங் போட்டிருக்காங்க. 10 பேரு 20 பேரு அது மாதிரி குட்டி 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 லெவல்ல போட்டு பேசுறது, திண்ணை பிரச்சாரம் இவங்க சொல்றாங்க இல்லையா, டீ கடையில பார்த்தா பேசுறது, இப்படி எல்லாம் பேசிதான் இந்த அளவுக்கு வெற்றி பண்ணிருக்காங்க. இந்த வெற்றியினுடைய காரணம் அதையும் தாண்டி இப்ப பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற பெருந்தலைவர்களால் பேச்சு திறமை இருக்கிறவங்க,
நல்ல ஒரு புத்திசாலியா இது பண்ணுவாங்க, கூட்டத்துல விஷயத்தை கொண்டு சேர்க்கிறவங்க யாருங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களெல்லாம் பிரச்சாரத்துல இறக்கிறாங்க. எல்லாரும் கூட நினைச்சாங்க ஒரு மாநகராட்சி தேர்தலுக்கு வெளி மாநிலம் வந்து இறக்குறாங்கன்னு. அந்த அளவுக்கு கடுமையான இருக்கிறதா ஒரு பிம்பம் கட்டப்பட்டது. இருந்தாலும் எதிரும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, இறங்கினாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக தான் தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அங்க பிரச்சாரம் செஞ்சாங்க. மல்லாடு, தாராவி, இந்த பக்கம் இருக்கிற இந்த பேர் என்ன, இந்த செம்பூர், கராட், காட்கோப்பர், இந்த மாதிரி தமிழ் டாமினேஷன் இருக்கிற ஏரியாக்கள்லாம் போனாரு. இந்த ஏரியாக்களை நான் பாம்பேல இருந்ததுனால அதனுடைய கல்ச்சர் தெரியும். இங்கெல்லாம் மலையாளிஸ் அண்ட் சவுத், அதாவது தென் இந்தியாவிலேருந்து போன மக்கள், தென்பகுதியிலேருந்து போனவங்க பாப்புலேஷன். அதாவது நீங்க இப்போ மும்பை மாநகரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க வெறும் மராட்டிஸ் இல்லாது, ஃபுல்லி டாமினேட்டட் பை த பல விதமான மொழிகளை பேசக்கூடிய மக்கள் வசிக்கிற ஒரு காஸ்மோபாலிட்டின் லுக்கு, அதாவது ஒரு நகர அமைப்புல இருக்கிறவர்களுக்கு. அதை வச்சுதான் அங்க வந்து ஆப்பிள் போன்ற ஆப்பிள் அமெரிக்காவுடைய பெரிய இது செல் தயாரிக்கிற கம்பெனி அங்க இருக்கு. அங்கதான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் அங்கதான் கொண்டு வந்திருக்காங்க இந்தியால. அதனால அந்த இடத்துல இருக்கு. அதை வச்சுதான் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தின் போது மும்பை நகரத்தை இந்தியா மட்டும் கொண்டாட முடியாது, உலகளாவில கொண்டாடக்கூடிய ஒரு நகரம், இன்டர்நேஷனல் சிட்டின்னு சொன்னாரு. அதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா மகாகாடியில இருக்கிற உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே வந்து இன்னொரு பிள்ளை பால் தாக்கரேயோட, அவர் வந்து இந்த அசம்பிளி எலெக்ஷன்ல சேர்ந்து பண்ணல. அப்புறம் இவரோட இணைஞ்ச போது இவங்க வெறுப்பு அரசியலை பேசுறாங்க. மராட்டி மக்களுக்குன்னு ஒரு மாநகராட்சி தேர்தலில் பலதரப்பட்ட மக்கள் தங்களுடைய உழைப்பை கொடுத்து அந்த மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு உழைக்கிறச்ச மராட்டிக்காரங்கள பேசுற தப்பு அப்படிதான் சொல்லி அதை மட்டும் அவங்க கையாண்டாங்க. ஆனால் மகாயுக்திங்கிறவங்க, இந்த பிஜேபி என்டிஏல இருக்கிற அலையன்ஸ்ல இருக்கிற சிவசேனா, ஏக்நாத் ஷிண்டேயோடது வந்து வளர்ச்சி. அங்க பாத்தீங்கன்னாக்க 2017 அப்புறம் கார்பரேஷன் எலெக்ஷன் நடக்காதனால ரோடுகள், கழிவு சாக்கடைகள் பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிறது வந்து மழை காலத்துல மிகவும் வந்து டேமேஜ் ஆகுது. அதெல்லாம் உள்கட்டமைப்பு வந்து பலப்படுத்தணுங்கிறது தான் வந்து இப்ப மக்களுடைய பிரச்சனையா இருக்கு. பேட்டி எடுக்கிறது தான் அதுதான் சொன்னாங்க. அதனால அதுக்கு வந்து பெரியவாலை பட்ஜெட்டை சமாளித்து கையில எடுக்கப்படும். அப்புறம் வந்து அங்க வந்து புல்லட் ட்ரெயின் வரப்போகுது. பாம்பேக்கு தான், அகமதாபாத் மும்பை தான் புல்லட் ட்ரெயின் வருது. அது பெரும் அளவுல வரவேற்று நீங்க என்னங்க 40 நிமிஷம் 45 நிமிஷத்துல ஒரு சிட்டிக்கு போயிடுறீங்கன்னா டெய்லி காலையில போயிட்டு சாயந்தரம் பிசினஸ் மேன் கம்யூனிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசினாங்க. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னாக்கா காட்டன் இண்டஸ்ட்ரி, இது துணி, அதுக்கப்புறம் டைமண்ட் வியாபாரம், கோல்டு மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டுடைய தலைமை எல்லாமே அங்கேருந்து இயங்குறதுனால ஒரு குஜராத்ல இருந்து இருக்கிறவங்க இங்க போயிட்டு உடனே ஒரு குறுகிய நேரத்தில் போற புல்லட் ட்ரெயின் வருதுனாக்கா ஜப்பானுக்கு இடையே அங்க வருதுனால மக்கள் வந்து பெருவாரியாக பிஜேபியுடைய மத்திய அரசனுடைய உதவியோடு நடக்கிறத பார்த்து விருப்பப்பட்டு ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார், 3 இன்ஜின், ஒண்ணு வந்து மத்திய அரசுல மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், மத்திய மகாராஷ்டிராவுடைய சட்டசபையில முதலமைச்சராக இருக்கிறது திரு தேவேந்திர பட்னவிஸ் பத்தி இங்க நம்ம நிச்சயமா குறிப்பிடணும். அவர் வந்து முக்கியமான ஒரு இளந்தலை தலைவராக பிஜேபியில கருதப்படுகிறார். அவருடைய RSSல இருந்து வந்த வளர்ப்பு அவர். அதனால வந்து ஒரு டிசிப்ளின், எதுலையும் தன்னை வந்து காம்ப்ரமைஸ் பண்ற ஃபார்முலா. போன தடவை இருந்த போது கூட அவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவி விட்டு கொடுத்து சிவசேனாவுடைய பிரிவாக வந்த ஏக்நாத் ஷிண்டே அவர்களை முதலமைச்சராக இருந்து தான் துணை முதலமைச்சராக இறங்கினார். இருந்து எப்படியும் வந்து ஆட்சி அமைக்கணும், மக்களுக்கு வந்து நல்லாட்சிக்கு நடக்கணும்னு சொல்லி ஒத்துமையா பண்ணி ஒரு பிசறு இல்லாம நடந்து அடுத்த எலெக்ஷன்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்ப வந்து இவர் வந்து பட்னவிஸ் வந்து முதலமைச்சராக இருக்காரு. அவருடைய அணுகுமுறை இருக்கிற கூட்டணி கட்சிகளுடைய எப்படி அரவணைச்சு போறது, அது மேல கொண்டு போறதுங்கிற ஒரு யுக்தி. இதுக்கு வந்து பெருவாரியா போட்டு கொடுத்தது இந்த முனிசிபல் கார்பரேஷன் பிஜேபியினுடைய தேர்தல் சாணக்கியன் என்று அழைக்கப்படும் திரு அமித்ஷா அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வேத வாக்கா எடுத்து பட்னா நடக்கக்கூடியவர். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அங்க பெருவாரியா சுனாமிங்கிறாங்க, ஒரு சூறாவளி அடிக்குது இன்னைக்கு பிஜேபியோடைய இந்த காலம் கண்ட வெற்றிங்கிறதுங்கிறாங்க. அதையும் தாண்டி இப்ப பாத்தீங்கன்னாக்கா இது மட்டும் இங்க நிக்கல, நாக்பூர் வந்து RSS உடைய தலைமையகமே இருக்கு. ஸோ அங்கேயும் வந்து பெருவாரியா வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன மகாராஷ்டிரா இன்னைக்கு வந்து இந்த வெற்றியை கொடுத்ததுக்கு காரணம் என்னாக்கா வளர்ச்சிங்கிறது மட்டும்தான் அவங்க பேசினாங்க.
இப்ப சொன்னதை நாங்க போல சட்டசபை தேர்தலில் இவ்வளவு செஞ்சிருக்கோம் கூட்டணியாக இருந்து கூட இப்பயும் மென்னெடுத்து சொல்லுவோங்கிறது மக்கள்கிட்ட நம்பிக்கையை உண்டாக்குறாங்க. இந்த நம்பிக்கையை உண்டாக்குறதனுடைய விளைவுதான் இன்னைக்கு நீங்க எங்க பார்த்தாலும் பார்த்தா தமிழக பாஜக மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை பேசுற இடத்துல பாத்தீங்கன்னா அங்க சுனாமி மாதிரி யாருங்க தமிழகம் மட்டும் இல்லைங்க, அங்க ஏன்னாங்க படிச்சவங்களும் ஜாஸ்தி, மிடில் அப்பர் கிளாஸ் வந்து அங்க பாப்புலேஷன் ஜாஸ்தி. இதுல மும்பைல அந்த கூட்டம் வந்து சுனாமி மாதிரி அவருக்கு பாஞ்சு வந்து பார்த்தத வீடியோக்கள்லாம் வெளியில வந்து அவர் பிரச்சாரம் பண்ண இருக்க கோலிவாடா, கராடு, மலாடு போன்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அந்த கவுன்சிலர் வெற்றி பெற்றுட்டாங்க. அங்க கோலிவாடால இருக்கிற ஒரு சட்டசபை உறுப்பினரே 3வது தடவை ஒரு தமிழ்ச்செல்வன் வெற்றி செல்வார். தமிழ்ச்செல்வன் வந்து 3வது முறையா சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அங்க வந்து செயல்பாடு இருக்கிறதுனால தான் வந்திருக்கு. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்க கேட்டுதான் நினைக்கிறேன், அப்படித்தானே? ஹலோ. ஆமா ஜி. இதனுடைய தாக்கம் வந்து தமிழகத்துல எப்படி கேக்குறீங்க? கேட்டீங்க நீங்க. நிச்சயமாங்க. ஏன்னாக்க ஒரு தேர்தலை எப்படி அணுகுமுறை கொண்டேங்க சிவசேனாங்கிறது ஒரு பெரிய அதனுடைய ஸ்தாபகர் திரு மறைந்த பெருந்தலைவர் திரு பால் தாக்கரே அவருடைய சித்தாந்தங்கிறது கோர் இந்துத்துவ சித்தாந்தாங்க. பிஜேபியோட கடினமான இந்துத்துவ சித்தாந்தம். நீங்க அங்க பாம்பேக்கு போனீங்கன்னாக்க ஏகாதேசி டே ஒரு பண்டிகை நாள்ல ஹோட்டல்ல பூண்டு வெங்காயம் கூட யூஸ் பண்ண விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு வெறியெல்லாம் அவங்க சித்தாந்தத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க சிவசேனா. அப்படிப்பட்ட ஒரு பால் தாக்கரேவுடைய வழித்தோன்றலா இருக்கிற அவருடைய பிள்ளை உத்தவ் தாக்கரேயும் அவருடைய இன்னொரு வளர்ப்பிள்ளையாத ராஜ் தாக்கரே இவங்க எல்லாம் வந்து ராஜ் தாக்கரே பொறுத்த உத்தவ் தாக்கரே வந்து சட்டமன்ற போன தேர்தலில் போது பிஜேபியோட களம் கண்டுட்டு அவரை பிரிஞ்சுட்டு கொண்டு போய் பிஜேபியில விட்டுட்டு காங்கிரஸ், அதாவது செக்குலர் மைண்ட் எடுக்கிறது இந்துத்துவ லைட்டாக நினைக்கிற ஒரு கட்சி காங்கிரஸ், அதுல இருந்து பிரிஞ்சு போன என்சிபி நேஷனல் காங்கிரஸ் அதோட சேர்ந்து ஆட்சி அமைச்சாரு. இது கண்டு மக்கள் அங்கிருந்த எம்எல்ஏக்களுக்கு சிவசேனாவுடைய சட்டமன்ற பிடிக்கல. பாதி பேர் வெளியில வந்துட்டாங்க. வந்தது ஏக்நாத் ஷிண்டே அவருடைய அவருடைய நேர்கோட்டில் பயணிக்கிற ஒரு சீடர் ஏக்நாத் ஷிண்டர். அவர் ஒரு சாதாரண ஆட்டோ ரிக்ஷாவால் ஓட்டுறவர். அவர் பின்னாடி வந்து இன்னைக்கு அவர் ஒரு இந்த பிரிவை தான் இன்னைக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கு தேர்தல் கமிஷன். அதனால அப்படி வந்தவருடைய இதுலதான் இன்னைக்கு வந்து மகா யுக்திகள் இருக்காங்க. அப்ப ஏன் வந்து சிவசேனா அங்க வந்து தன்னுடைய பால் தாக்கரே அவர்களுடைய வழித்தோன்றலை நிராகரிக்கிறதுனாக்க அவங்களுடைய சித்தாந்தமே ஹிந்துத்துவா, ஹார்ட்கோர் சித்தாந்தவாதிகள் இந்துத்துவால அதை வந்து டைலூட் பண்ணி விட்டு கொடுத்துட்டு காங்கிரஸோட போய் சேர்றதுனால தான் இன்னைக்கு அந்த ஒரிஜினல் சிவசேனா என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய பால் தாக்கரனுடைய பையங்க இருக்கிற பிரிவானது முற்றிலுமாக மற்ற சென்னை வந்து பாம்பேல வந்து 73 இடத்துல வராங்க. இருந்தாலும் அவர்களுடைய இன்னர் ரூட்டுங்கிறது இறந்துகிட்டே வந்து காங்கிரஸ் கூட தான் திமுக இருக்காங்க. அந்த கூட்டணி வெற்றி பெற்று தானே இருக்கு. அது ஏன்னா நீங்க திமுக சொல்றது வந்து அவங்க இந்துத்துவக்கு எதிரான சனாதன தர்ம எதிர்ப்பு கட்சி. அது திமுக கட்சிகளை தேசத்துடைய பாலிசிகளுக்கு எதிராக தான் இருக்கும் திமுக. அதனுடைய சித்தாந்தமே பாருங்க, தனி மாநிலம், இந்த மாதிரி தனி மாநிலமாக மாநில கட்சிகள் ஏதாவது பேசியிருக்காங்களா? ஈவன் மம்தா பானர்ஜி கூட அதெல்லாம் கார்டை பிளே பண்றதில்ல. எப்பொழுதும் மொழி பிரச்சனை கொண்டு வருது, தமிழ் மட்டும்தான், ஹிந்தி எதிர்ப்பு, தனி மாநிலம், இப்படியாக தேசத்தினுடைய பாலிசிக்கு அகேன்ஸ்டா போற கட்சி தான் திமுக. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து காங்கிரஸ் என்ன சனாதனத்துக்கு எதிர்ப்பாக சிறுபான்மையருக்கு தோழமை கொடுக்கறன்னு சொல்ற ஒரு கட்சியா இருக்கிறதுனால ஒரே கொள்கையில இருக்கும்னு சொல்லி 2 பேருக்கும் ஒத்து போகுது. ஆனால் இங்க கோர் இந்துத்துவா இருக்கிற சிவசேனா போய் காங்கிரஸோட இருந்து பிரிஞ்சு வந்த நேஷனல் காங்கிரஸோடய சேர்றதுதான் அங்க அவங்க சித்தாந்தத்திலே பிளவுபடுறாங்க. அதனாலதான் அங்க அடி வாங்கிடுச்சு. அதான் உண்மை. இப்ப வந்து இவங்க வருது. ஆனா இருந்தாலும் இவங்க வந்து எப்போதுமே எடுக்கிற கார்டு காங்கிரஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அதனுடைய ஒரே கார்டு என்னன்னாக்க பிஜேபி மதவாத கட்சி, அது மத நல்லிணக்கத்தை பேடாத கட்சி. என்சிபி அஜித் பவார் வந்து தனியா இருக்காரு. சிவசேனால இந்த பக்கம் ஏக்நாத் ஷிண்டே இவங்க தனித்தனியா பிரிஞ்சு இருக்காங்க. அதனால ஓட்டு ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஆனா தமிழகத்துல அந்த கூட்டணி திமுக வந்து ஒற்றுமையா தான் இருக்காங்க. திமுக எந்த பிளவும் இல்லையே. இல்ல நீங்க சொல்றது என்சிபில இருந்து சரத்பவாருடைய
இதுல இருந்து பிரிஞ்சு வந்தவர் வந்து நீங்க சொல்ற அஜித் பவார் அஜித் ஏன் பவார் வர்றாரு, ஏன் வந்தாரு? காரணம், ஒரு ஜனநாயகமா ஆரம்பிச்ச கட்சியை அடுத்து தான் பொண்ணுகிட்ட கொடுத்து குடும்ப அரசியல் பாக்குறதா அவருடைய சொந்த அண்ணா பையனே அவர் அஜித் பவார். அவருக்கே பிடிக்கல, இது வந்து ஜனநாயகம் இல்லைன்னு சொல்லி அவர் பிரிஞ்சு வந்தாரு. அதனால ஜனநாயகத்தை ஒரு கட்சியில விரும்பாதவங்களை இதே கதை இப்ப திமுக நடக்கிறதுக்கு நாள் தூரம் இல்லை, காலம் இல்லை. ஏன்னா காலம் வந்து மாறிட்டு, இப்ப ஐடி காலம், சேட்டலைட் காலம். அவங்களாம் இதை விரும்புறது இல்லை. அப்படி பிரிஞ்சு வந்தது அஜித் பவார். அதே மாதிரி நான் இப்ப சொன்னது ட்ரூ இந்துத்துவா கோர்ல இருந்து அவங்க வெளியில போறாங்கன்னா அதை பிடிக்காத சட்டமன்ற உறுப்பினர்கள் தொண்டர்கள்லாம் பிரிஞ்சு வந்தது ஏக்நாத் ஷிண்டே கீழே வந்தாங்க. அதனால ஸ்பிட் ஆச்சு. இங்க நீங்க பாக்குறீங்க, இப்ப நான் சொன்ன அஜித் பவார் பிரிஞ்ச மாதிரி கூடிய விரைவில் இப்பொழுது வந்து கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அடுத்து உதயநிதி, அப்புறம் இன்பநிதி தான் கட்சியில தொண்டர்கள் உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க போஸ்டர் ஒட்டுறதுக்கோ வண்டியை தள்ளிட்டு போறதுக்கு கொடி நம்ம நடத்துறதுக்குமா இருக்காங்களா? அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கணுங்கிறது அதே தான் எதிர்பார்த்து இப்ப சரத்பவார் கட்சி உடைஞ்சது. இங்கேயும் உடையுதுங்க, அப்படியே சிமரிங்காங்க, பொறுமிக்கிட்டே இருக்காங்க எந்த நிமிஷோட எனக்கு. அதே மாதிரி அவங்க பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கு தான் சொல்லுங்க, இப்ப இருக்கிற அந்த முத்து கருணாநிதி அவர்களோட இருந்த பழைய பெரியவர்களா இருக்காங்க திமுக, அவங்க வழி தோன்றுதலுக்குலாம் முன் போர் செல்ல முடியல, ஏன்னா சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு குடும்ப அரசியலா மாத்திரம் அவங்களுக்கு கொதிச்சிட்டு இருக்காங்க. இதனுடைய விளைவு அவங்களுக்கு தொண்டர்களுக்கு கீழே பிரதிபலிக்குங்க. அதெல்லாம் இவங்க நினைக்கலாம். அதனாலதான் நீங்க கேட்ட மாதிரி இந்த வர எலெக்ஷன்ல இந்த கார்டை இதே சித்தத்துல இருக்கிற திரு விஜய் அவர்கள் எடுக்கிறாருனாக்க ஓட்டு பிரியும், சிறுபான்மையர் ஓட்டு பெரிய. சிறுபான்மையருக்கு செஞ்சாங்கிறாங்க திமுக. பாரு என்னங்க செஞ்சிருக்காங்க, சிறுபான்மையருக்கு ஏதாவது ஸ்பெஷல் சட்டம் கொண்டு வந்து சொத்துக்குள்ள பிரிச்சு கொடுக்குறாங்க. தமிழக இந்து சொத்து உரிமை சட்டத்துல மாற்றம் கொண்டு வந்தாங்க. கனிமொழி அக்காக்கு வந்து 19Gங்கிறது உள்ள நினைச்சாங்க. அந்த மாதிரி சிறுபான்மையர் பெண்களுக்கு பாதுகாப்பு கொண்டு வரணும்னு ஒரு வழக்கறிஞரா கேட்கிற தனி சட்டப்பிரிவுல வந்து மாற்றம் கொண்டு வந்தாங்களா? முஸ்லிம்லால இல்ல, இன்னி வரைக்கும் அந்த பெண்களுக்கு கிடைக்கல. ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொன்னதை கூட ராஜீவ் காந்தி வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டை தடுத்து நிறுத்திச்சு. அதை கையில் எடுத்து அதை செய்யறது தப்புன்னு கூறு கொடுத்தாரா திரு ஸ்டாலின் அவர்களோ, அவரது தந்தை கருணாநிதி அவர்களோ கொடுக்கல இல்ல. அப்ப இவங்க எப்படி சிறுபான்மை பெண்களுக்கு என்னங்க செஞ்சிருக்காங்க? அப்படி எதுவும் செய்யாத இருக்கிறச்ச சிறுபான்மை சைடும் ஒரு பொய் கார்டை வச்சுக்கிட்டு ஓட்டுறாங்க. அதெல்லாம் இப்ப ட்ரிபிள் தலாக்கெல்லாம் ஒழிச்சு கொடுத்தது பிஜேபி, மத்திய அரசு, மாண்புமிகு பாரத பிரதமர். அதெல்லாம் இவங்க உணர்ந்திருக்காங்க. இவங்க சொல்றதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான், இவங்களுடைய பாலிடிக்ஸ் ரொம்ப நாள். அதனாலதான் இப்ப நாங்க என்ன சொல்றோம், மக்கள் வளர்ச்சியை எதிர்பார்க்கறாங்க. நீங்க இன்னைக்கு சொல்றாங்க 10 லட்சம் கோடிக்கான ஊழல் நடைபெற்று இருக்கிறதாவும், அதுல வந்து இன்னைக்கு பல இடங்கள்ல ரெய்டு நடந்திருக்கிறதாவும் ஒரு டீம் ஆஃப் வந்து இடியோட அபிஷியல்ஸ்ல இறங்கி மந்திரிகளுடைய பிஏக்கள் எல்லாம் வளையத்துல கொண்டுட்டு சொல்றாங்க. அப்ப டெவலப்மெண்ட் வளர்ச்சி எங்க இருக்கும்? அதனாலதான் சொல்றேன், வளர்ச்சி ஊழலும் வளர்ச்சியும் பண்ணாதவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, கட்டாயம் அதற்கான எதிர்விலையை இப்ப பார்த்துட்டு இருக்குது காங்கிரஸ். காங்கிரஸ் முற்றிலுமாக அழியும் தருவாயில் நாடு முழுவதும் இருக்கு. இங்க வந்து அதுக்கு தெம்பு கொடுக்குது திமுக. ஆனா திமுக விட்டு பிரியறதுக்கு இப்ப தயாரா இருக்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்குமே ஆனால் காங்கிரஸும் இந்தியா முழுவதுமான ஒரு சுமையா நினைக்குது ராஜ்ய கட்சிகள், மாநில கட்சிகள். அதே மாதிரி இப்ப மாநில கட்சிகளும் காங்கிரஸும் சுமையா நினைக்குது. ஏன்னா காங்கிரஸுடைய ஊழல்கள் இவங்களும் ஊழல் தான். அந்த மாதிரி இருக்கிறச்ச இப்ப நாங்க சொல்ல வருது என்னன்னாக்க, இதனுடைய தாக்குதல்ங்கிறது கட்டாயமாக இருக்கும். இப்ப சொன்னாங்க திரு முன்னாள் பாஜக, தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை இவ்வளவு கொச்சையா சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரேயுடைய அந்த பிரிவில் இருக்கிற பேப்பர் சாமனாங்கிறது முரசொலி மாதிரி அவரை வந்து ரசமுலாய்ன்னு சொல்லி எழுதினாங்க. ஆனா இன்னைக்கு அந்த வெற்றி பெற்ற மகா யுக்தியோடைய திரு துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே அது வந்து நம்ம என்ன சொல்றோம்னாக்க ஸ்வீட்டான ரசமலாய், எங்களுக்கு இனிப்பை கொடுத்துருக்கு நீங்க சொன்ன ரசமலாய்ன்னு. இப்ப எங்க பூஜை வச்சுப்பாங்க? எதுக்கு தனி மனித தாக்குதல், மொழி எதிர்ப்பு, மாநில உரிமை, இதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு 2017 அப்ப இருந்த காங்கிரஸை இப்ப கொண்டு வர முடியல பாம்பே முனிசிபல் கார்பரேஷன்ல. மக்கள் உணர்ந்துட்டாங்க. அதுதான் சொல்றேன், இப்ப மாற்றங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கல்ல. தமிழ்நாட்டுல உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அப்பர் மிடில் கிளாஸ் ஜாஸ்தி, டெய்லி வேஜஸ்க்கு போறவங்க ஜாஸ்தி, படிக்கிற இவங்க சொல்றாங்கல்ல பெண்கள் அதிகமா வேலைக்கு போறாங்க. இப்ப வேலைக்கு போற பெண்கள் யோசனை பண்ணுவாங்கிறது உறுதி செய்கிறோம் நம்ம. சோ தொழில் நகரத்துல பெரிய வெற்றி இன்னைக்கு பாஜக
சிவசேனா காம்பினேஷனுக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிற என்டிஏ இருக்கு இல்லையா, இதுக்கும் இந்த மாதிரி ஒரு இதை கட்டாயமாக ஒரு ஃபார்முலாவை டிசைன் பண்ணி திரு அமித்ஷா அவர்கள் தான் இன்சார்ஜா இருக்காரு. அவர் பண்ணக்கூடிய வித்தையை வந்து கூடிய விரைவில் பார்ப்பேங்க. தை பிறந்தால் வழி பிறக்குமாங்க. இன்னைக்கு தை பிறந்து வழி பிறந்திருக்கு மும்பை வசிக்கும் மக்களுக்கு, அங்க இருக்கிற கார்பரேட்டர்ஸ்க்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் காலங்கள் மாறுவது, காட்சிகள் மாறுறது பொறுத்திருந்து பாருங்க.